விலைப்பட்டவனுக்கு விடுதலை. உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவுகூர கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானேயாகில், நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடே சேர்த்து குத்துவாயாக. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாய் இருக்க கடவன். உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய். அவனை விடுதலையாக்கி அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம். இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக 6 வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே. இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பிறைய வேலைக்காரர்களை பற்றிய பிரமாணம் இந்த வசன பகுதியில் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தாங்கள் பட்ட கடனுக்காக தங்களை வேலைக்காரராக விற்பனை செய்திருக்கலாம், அல்லது இவர்களுடைய பெற்றோர் தாங்கள் பட்ட கடனுக்காக இவர்களை வேலைக்காரராக ஒப்புக் கொடுத்திருக்கலாம். சில சமயங்களில் குற்றங்களை பற்றி நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை நடைபெறும் போது நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் குற்றவாளிகள் வேலைக்காரராக விற்பனை செய்யப்படலாம். ஒரு வேலைக்காரன் எந்த சூழ்நிலையில் விலைப்பட்டு போயிருந்தாலும் அவன் 6 வருஷம் மாத்திரமே வேலை செய்வான். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ண வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்திலே அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயாக என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலரின் அடிமைகளை பற்றிய பிரமாணம் யாத்திராகமம் 21:2 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை மோசேக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை மோசேயும் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற முதலாவது பிரமாணம் அடிமைகளுக்கும் அவர்களுடைய எஜமான்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றியது. எஜமான்கள் தங்கள் அடிமைகளுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும், அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. முதலாவது பிரமாணம் ஆண் அடிமைகளை பற்றிய பிரமாணமாகும். இவர்களுடைய பெற்றோர் தங்கள் வறுமையினால் தங்கள் ஆண் பிள்ளைகளை அடிமைகளாக விற்று போட்டிருக்கலாம், அல்லது பெற்றோர் ஏதாவது குற்றம் செய்ததினால் அந்த குற்றத்திற்கு தண்டனையாக இவர்களுடைய ஆண் பிள்ளைகளை அடிமைகளாக கொடுத்துவிட வேண்டும் என்று நியாயாதிபதிகள் தீர்ப்பு சொல்லி இருக்கலாம். கர்த்தர் அடிமைகளை பற்றி தம்முடைய பிரமாணத்தில் சொல்லுகிறார். எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்தில் ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன் என்பது கர்த்தருடைய பிரமாணமாகும். அந்த அடிமை 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஆண் அடிமைகளை குறித்து 11 பிரமாணங்கள் கூறப்பட்டிருக்கிறது. மிகவும் ஏழையான எபிரேயன் தான் பட்ட கடனை தீர்ப்பதற்கு வழியில்லாமல் இருப்பானானால் அவனை அடிமையாக விற்கலாம். ஒரு திருடனுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை அவனால் செலுத்த முடியவில்லை என்றால் அந்த திருடனை அடிமையாக விற்று போடலாம். அடிமையானவன் 6 வருஷம் அடிமை வேலை செய்யலாம். 7ஆம் வருஷத்தில் அவன் விடுதலை பெற வேண்டும். 7ஆம் வருஷம் ஓய்வு வருஷமாய் இருக்கிறது. அடிமையானவன் ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனுடைய கூட போக கடவுள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றிருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அடிமையானவன் தன் எஜமானிடத்தில் 6 வருஷம் சேவித்த பின்பு 7ஆவது வருஷத்தில் அவன் தன் எஜமானை விட்டு விடுதலை பெற்று புறப்பட்டு போக வேண்டும் என்னும் கட்டாயம் எதுவும் இல்லை. அடிமையானவன் விரும்பினால் அவன் தொடர்ந்து தன் எஜமானை சேவிக்கலாம்.
வேலைக்காரன் தன் எஜமானை 6 வருஷம் சேவித்த பின்பு அவனை நோக்கி, என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு போக வேண்டும். அந்த எஜமான் தன் வேலைக்காரனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடிமையின் காதை கம்பியினால் குத்துவது என்பது கீழ்ப்படிதலுக்கும் அடிமைத்தனத்திற்கும் அடையாளம். அவனுடைய எஜமான் மரிக்கும் வரையிலும் அல்லது யூபிலி வருஷம் வரையிலும் அந்த அடிமை தன் எஜமானுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எபிரேயருடைய வேலைக்காரனும் அவனுடைய எஜமானும் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். வேலைக்காரன் அடிமையானவனாக இருந்தாலும் எஜமான் அவனை சுயாதீனம் உள்ளவனைப் போல நடத்த வேண்டும். வேலைக்காரன் எபிரேயனாகவும் அவனுடைய எஜமானும் எபிரேயனாகவும் இருக்கும்போது இருவருமே கர்த்தருக்குள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். வேலைக்காரன் தன் எஜமானுக்கு அடிமையாக இருந்தாலும் அவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். 1 கொரிந்தியர் 7:22-23. எபிரேய எஜமான்கள் தங்களுடைய வேலைக்காரரை கொடுமைப்படுத்தக்கூடாது. அவர்கள் 6 வருஷம் தங்கள் எஜமான்களை சேவித்த பின்பு எஜமான்கள் தங்கள் வேலைக்காரரை கர்த்தருடைய பிரமாணத்தின்படி விடுதலை செய்துவிட வேண்டும். வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களை சேவிக்கும் வருஷங்களில் எஜமான்கள் அவர்களை மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும். கர்த்தர் ஆண் வேலைக்காரனை பற்றி தம்முடைய பிரமாணத்தில் சொல்லியது போல பெண் வேலைக்காரிகளை பற்றியும் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லுகிறார். வேலைக்காரிகளுடைய பெற்றோர் தங்கள் வறுமையினால் தங்கள் மகளை இள வயதிலேயே அடிமையாக விற்று போட்டிருக்கலாம். கர்த்தர் வேலைக்காரிகளை பற்றி சொல்லும்போது ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது. அவளை தனக்கு நியமித்துக் கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம். அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியர் கையில் விற்று போட அவனுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது என்னும் இந்த வாக்கியத்தில் போவது போல என்பதற்கு ஆண் அடிமை 6 வருஷம் வேலை செய்து விடுதலை பெற்று போவது போல என்று பொருள். ஒவ்வொரு 7வது வருஷமும் யூதருக்கு யூபிலி வருஷமாகும். யூபிலி வருஷத்தில் யூதர்கள் அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் எந்த காரணத்திற்காகவும் யாரையும் நிரந்தரமாக அடிமையாக்க கூடாது. வேலைக்காரிகள் சிறுவயதிலேயே தங்கள் எஜமானுக்கு வேலை செய்ய வந்துவிட்டதினால் அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும்போது அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொறுப்பும் அவர்களுடைய எஜமான்களுக்கு உண்டு. எஜமான்கள் தங்கள் வேலைக்காரிகளுக்கு நன்மை செய்ய வேண்டிய காலத்தில் அவர்களுக்கு நன்மை செய்யாமல் அவர்களை மிகவும் தந்திரமாக அந்நியர் கையிலே விற்று போடக்கூடாது. வேலைக்காரிகளுக்கு எஜமானுடைய வீட்டிலே ஏமாற்றம் ஏற்படக்கூடாது. அவர்கள் ஏமாறுவதற்கான சூழ்நிலை வரும்போது எஜமான்கள் அதற்குரிய நிவாரணங்களை தங்கள் வேலைக்காரிகளுக்கு செய்ய வேண்டும். எஜமான் தன் வேலைக்காரியை அந்நியர் கையில் விற்று போடக்கூடாது. இவ்வாறு விற்று போடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஒரு பெண் அடிமை தன்னுடைய எஜமானுக்கு மனைவியானால் அவள் விடுதலை பெற்று போகக்கூடாது. அவளுடைய குடும்பத்தார் அவளை மீட்கலாம். இல்லையெனில் அவள் தன் எஜமானுக்கு மனைவியாக இருக்க வேண்டும். அவளை புறஜாதியாருக்கு விற்கக்கூடாது. எஜமான் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன். எஜமானின் குமாரன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்ன வஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. எஜமானின் குமாரன் இம்மூன்றும் அவளுக்கு செய்யாமற் போனால் அவள் பணம் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவள். கர்த்தர் வேலைக்காரிகளுக்கு செய்ய வேண்டிய நிவாரண உதவிகளை பற்றி தம்முடைய பிரமாணத்தில் சொல்லுகிறார். எஜமான் தன் குமாரனுக்கு அவளை நியமித்து இருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல் அவளையும் நடத்த கடவன். அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்ன வஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்யாமற் போனால் அவள் பணம் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிரமாணம் இஸ்ரவேலுக்கு மட்டுமே உரியது. அந்நியருக்கும் பரதேசிக்கும் இந்த பிரமாணம் பொருந்தாது.
எபிரெயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். 7ஆம் வருஷத்திலே விலைப்பட்டவனை விடுதலை பண்ணும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடக்கூடாது. அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிட வேண்டும். அவன் 6 வருஷம் வேலை செய்திருக்கிறான். அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் விலைப்பட்டவனுக்கு உதவி செய்யும் போது தாங்களும் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்ததையும் நினைவு கூற வேண்டும். கர்த்தர் தமது தயவினாலும் கிருபையினாலும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். நீ எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். ஒரு சில அடிமைகள் தங்கள் எஜமானரிடத்தில் 6 வருஷம் வேலை செய்த பின்பும் விடுதலை பெற்று போக விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தங்கள் எஜமானரிடத்தில் இன்னும் தொடர்ந்து பல வருஷங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். எஜமான் தன்னிடத்தில் விலைப்பட்டவனுக்கு அதிகமான நன்மைகளை செய்திருப்பான். அடிமையும் தன் எஜமானையும் அவனுடைய குடும்பத்தையும் நேசிப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விலைப்பட்டவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வேனாயாகில், நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடை சேர்த்து குத்துவாயாக. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாய் இருக்க கடவன். உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய் என்று மோசே சொல்லுகிறார். வேலைக்காரன் எபிரெயனாக இருந்தால் அவன் நிரந்தர வேலைக்காரனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. 6 வருஷம் வேலை செய்த பின்பு 7ஆம் வருஷத்தில் அவன் விடுதலையாவான். ஆயினும் அவன் தன் எஜமானை விட்டு போக மாட்டேன் என்று மனப்பூர்வமாக சொல்வானானால் அவன் என்றைக்கும் தன் எஜமானுக்கு அடிமையாக இருக்கலாம். எஜமானுடைய அடிமை பெண்ணுக்கும் இவ்வாறே செய்யப்பட வேண்டும். தன் எஜமானோடு என்றைக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற வேலைக்காரனுடைய காதை ஒரு கம்பியை எடுத்து கதவோடை சேர்த்து குத்த வேண்டும். அவன் தன் எஜமானுக்கு என்றென்றும் அடிமையாயிருப்பான். தன்னிடத்தில் 6 வருஷம் வேலை செய்தவனை 7ஆம் வருஷத்திலே விடுதலை பண்ணுவதற்கு எஜமான் தயங்கக்கூடாது. அதற்காக விசனப்படவும் கூடாது. அவனை விடுதலையாக்கி அனுப்பி விடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம். இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக 6 வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே, இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று மோசே சொல்லுகிறார். வேலைக்காரன் எஜமானுக்கு 6 வருஷங்கள் உண்மையாய் வேலை செய்திருக்கிறான். 7ஆவது வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பும் போது எஜமான் வருத்தப்படக்கூடாது. சந்தோஷமாய் அனுப்பி வைக்க வேண்டும். விடுதலையின் வருஷத்தை பற்றி லேவியராகமம் 25வது அதிகாரத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: